நான் சரியாயிட்டேன். மருத்துவம் மற்றும் நல்வாழ்வு நான் சரியாயிட்டேன். சரியானா என்னை யாராவது அழைச்சிட்டு போகணும்ல வந்து வீட்டிலேருந்து யாரும் வரமாட்டாங்க. கீழ்ப்பாக்கத்தில் ஹோம் சிட்டிக்கு சேர்க்கப்பட்டு விட்டீர்கள் என்றால் உங்கள் ரெக்கார்டே அன்ரெக்கார்ட் ஆகிடும். நீங்கள் உள்ள இருக்கீங்களா வெளில இருக்கீங்களான்னு தெரியாது. மணலில் மருத்துவமனை என்னது எங்கே போட்டு போகிறாங்க? அவ்வளோ மோசமா இருக்கு. கண்டிப்பாக நான் சொல்றதுனால சிறையை விட மிகையா சொல்றீங்களோ? ஆமா, சிறையை விட மிகையா சொல்றேன். சிறையை விட கொடூரமா சொல்றேன். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் பேச முடியும். இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். முன்ன பின்ன யார் டாய்லெட் போகிறது, அதில் நடந்த சண்டை. அந்த சண்டையில் அடிக்க ஜாகிர் பாதிக்கப்படுறாரு, மருத்துவமனை கொண்டு போகிறார், மருத்துவமனை பிடிச்சி போகிறார். அவ்வளோதான் விஷயம். உண்மையான தாக்குதல் நடத்துவாங்க இந்த உள்ள அதிகாரிகள்லாம் காவலாளிகள். அவங்களோட உடை அதெல்லாம் எப்படி? அவங்க வந்து கொடுமையான தாக்குதல் எடுத்துவாங்க இந்த மணலில் காப்பாற்ற. இவ்வளோ அக்ரெசிவான பீப்புள்ஸை நீங்கள் எப்படி நார்மலாக சரி இவ்வளோ அக்ரெசிவ் மென்டலாக கொலை பண்ணிட்டாங்க, அப்போ இத்தனை நாள் வைத்தியம் பார்க்க போகிறோம் உங்களை கொலை பண்ணிருக்க மாட்டானா? என்ன கதையே இருக்கு? போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு குற்றவியல் வழக்கறிஞர் திரு RS தமிழ்வேந்தன் இணைகிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் இருந்த கைதிகள் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தி. முதற்கட்டமா மருத்துவமனையில் நடந்த சம்பவங்கள் என்ன, இந்த கொலைக்கு பின்னால் இருப்பதாக நீங்கள் பார்க்கக்கூடிய காரணம் என்ன? இல்லை, நம்ம சின்ன வயசுலேருந்து ஒன்று சொல்லுவாங்க, எங்கே போகிற கீழ்ப்பாக்கத்தில் விட்ட சேர்த்துருவோம் அப்படின்னு. எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் அந்த கமெண்ட் மீம்ஸ் மெட்டீரியலாகவே மாறி. மீம்ஸ் மெட்டீரியல். கீழ்ப்பாக்கனாலே ஃபஸ்ட்டு சிரிப்பாங்க. எங்கே இருக்க கீழ்ப்பாக்கத்தில், அங்கே தானே இருக்கணும் அப்படிலாம் ஃபோனில் சொல்லுவாங்க தெரியுமா? சிகரெட்டில் இருப்போம், கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிறேன் அந்த வரையா அப்படின்னா அங்கே தானே இருக்கணும் அப்படிம்பாங்க. இருக்க வேண்டிய இடம் அதுதான். இன்னைக்கு வரைக்கும் மீம்ஸ் மெட்டீரியல். சென்னையில் மிக வசதியான ஒரு பகுதி கீழ்ப்பாக்கங்கிறது. பெரிய தனவான்கள் இருக்கிற ஒரு பகுதி. ஈகா தேட்டர் அந்த பிளாக்கே சொல்கிறேன். கீழ்ப்பாக்கம் அரசு மனநல மருத்துவமனை, அதை பற்றி கொஞ்சம் பேசிடுவோம். சரி. அதில் வந்து நம்மளுடைய முன்னாள் காவல் மந்திரியாக இருந்த கக்கன் அவருடைய மகன் நடராஜன் அங்கே தான் இருக்கிறார். சிகிச்சை வயசெல்லாம் 80 இருக்கும். நிறைய ஆல்மோஸ்ட் மரணத்தையே அவர் எட்டிட்டாரா என்னங்கிறது கூட தெரியல. நான் எத்தனையோ முறை பேசியிருக்கேன், யாராவது அவர் வெளியில் வாங்க நல்லாயிட்டார் அவரெல்லாம். இது ஆனால் அங்கே இன்னும் ஒரு பெரிய நம்ம அந்த அவலங்களை சொல்லியே ஆகணும். இன்னமும் வெள்ளக்காரனுடைய கம்பி, இரும்பு கம்பி தான் அதில் இருக்குது. மருத்துவமனை உள்ள போய் பார்த்துருக்கேன். வீடியோ எடுக்க அனுமதி இல்லை. நான் போயிருக்கேன். ஓ சரி. நான் போயிருக்கேன். அது சம்பந்தமான வழக்கு நான் உயர் நீதிமன்றத்தில் மூவ் பண்ணியிருக்கேன். பட் அதை சக்ஸஸ் பண்ண முடியல. நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்ன கிரௌண்டு சொன்னேன்னா, அதில் மனநலம் சரியானவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. சரி. மனநலம் சரியாயிட்டு அவங்களுக்கு வந்து பகலில் வந்து கம்பெடுத்து, கத்தி எடுத்து, மம்புட்டி எடுத்து வேலையெல்லாம் செய்ய சொல்கிறாங்க. கொல்லை வெட்டுறது, பயிர் சாவடி பண்ணுறதெல்லாம் பண்ணுறாங்க. அப்போ கம்பி, கத்தி, மம்புட்டி போன்ற ஆயுதங்கள் அது விவசாய மெட்டீரியல் தான். ஆனால் அது கொலைக்கு பயன்படுத்த முடியும். அதை என் கையில் கொடுத்து வேலை பார்க்க சொல்லக்கூட நான் நார்மல் மைண்டில் இருக்கேன்னா நான் மென்டலாக இருக்கேன், அது முதல்ல தெரியணும்ல. நான் நார்மலாக தான் இருக்கேன். அப்போ என்னை முதல்ல அங்கேருந்து வெளியேற்றணும்ல. ஆனால் அங்கே என்ன ப்ராப்ளம்னா, ரிசீவர் வந்து என்கிட்ட கொடுக்க முடியாதுன்னாங்க. ரிசீவருக்கு லீகலர் கிடையாதுன்னா. நீங்கள் இன்னும் நம்ம தெளிவாக சொல்லிட்டீங்க. ரிசீவர்னா லீகலானா என்ன தமிழ்? இப்போ நான் ஒரு பைத்தியம். சரி. மனநலம் குன்றியவர். சரி. உள்ள சிகிச்சையில் இருக்கேன். நான் நார்மல் ஆகிட்டேன். சரி. அது பெரிய டிபார்ட்மெண்ட்டு. அது செயல்படுறது நான் சொல்கிறது பெரிய மக்கள் நல்வாழ்வுத்துறையில் வரும் அது. சரி. நான் சரியாயிட்டேன். மருத்துவம் மற்றும் நல்வாழ்வு நான் சரியாயிட்டேன். சரியானா என்னை யாராவது அழைச்சிட்டு போகணும்ல வந்து வீட்டிலேருந்து யாரும் வரமாட்டாங்க. புரிஞ்சிச்சு. கீழ்ப்பாக்கத்தில் ஹோம் சிட்டிக்கு சேர்க்கப்பட்டு விட்டீர்கள் என்றால் உங்கள் ரெக்கார்டே அன்ரெக்கார்ட் ஆகிடும். நீங்கள் உள்ள இருக்கீங்களா வெளில இருக்கீங்களான்னு தெரியாது. வீட்டுக்கெல்லாம் ரெக்கார்டு இருக்காது. இப்போ ஜாகிர், இப்போ படுகொலை செய்யப்பட்ட ஜாகிருக்கு ரெக்கார்டு இல்லையே. ஆழியார், பொள்ளாச்சி பக்கம் இருக்க ஆழியார் தான் சொல்கிறாங்க. கோவை மாவட்டம் ரொம்ப அருமையான ஆழியார். வேதாத்திரி முகரியோட அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணையோட இல்லம் இருக்கிறது. நான் போயிருக்கிறேன் கிளாஸுக்கு. அப்படியே மேலே ஏறினா வால்பாறைக்கு ஏறிடலாம். குரங்கு ஃபால்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்குது. ஆழியாரில் டேம் இருக்குது, பெரிய டேம் இருக்குது. ஆனால் அவருக்கு ப்ராப்பர் அட்ரஸ் இல்லையே. இப்போ எங்கே பாடி ஒப்படைக்கிறதே தெரியல. விலாசம் கிடையாது. விலாசம் இல்லை. அம்மா அப்பா யாரும் தெரியாது. குண்டாது உறவினரே கிடையாது. உறவினரே அப்படியே போயிடுவாங்க. யாரோ ஒருத்தவங்க சைன் போட்டு உள்ள இன்பட்டு போயிடுவாங்க. விலாசம் இல்லாத. நல்லா இன்னொன்று சொல்லட்டுமா, நல்ல மனநிலையர்கள் கொண்டு போய் எப்படியாவது நீங்கள் ரெக்கமெண்டேஷனை பயன்படுத்தியோ இல்லை எப்படியோ உள்ள சேர்த்துட்டே திருப்பி வர முடியாது. அவனால் வெளியிலே தண்டனை சினிமா தான் இது. வெளியே வர முடியாது. எப்படி வருவீங்க? என்னன்னு வருவீங்க? வீட்டிலேருந்து யாராவது வந்து கிளைம் பண்ணி எங்கே தமிழ்மாரன் எங்கேன்னு கேட்டால் தானே உங்களை காப்பாற்றுவாங்க. கேட்கே ஆள் இல்லைன்னா நீ எந்த கணக்கில் இருப்ப? ஜெயிலில் கூட அப்படி வச்சுக்க முடியாது. ஏன்னா மேஜிஸ்ட்ரேட்டு உங்களை ப்ரொடியூஸ் பண்ணணும்.
மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணல, எதுக்கு ஜெயிலில் இருக்கான் யார் என்னன்னு மேஜிஸ்ட்ரேட்டாவது கேட்பாரு. ஆமா. இந்த கோர்ட்டில் போய் சொல்லி ஐயா என்னை விட்டுருங்க ஐயா, நான் ஒன்றுமே பண்ணல, இது மாதிரி இழுத்து வந்து எங்களை உசுர எடுக்கிறாங்கன்னு சொல்லிடுவீங்க. ஆமா, இந்த குற்றத்துக்கு உங்களுக்கு என்ன தொடர்புனாது கேட்பாங்க. ஏதோ நடக்கும், ஏதோ நடக்கும், சாட்சி ஏற்றணும், ஏதோ ஒன்று ஆமா, பண்ணணும். ஆமா. மணலில் மருத்துவமனை என்னத்தை எங்கே கொண்டு போகிறாங்க உங்களை? அவ்வளவு மோசமா இருக்குமா சார்? கண்டிப்பாக இருக்கும். நீ நான் சொல்றதுனால நீங்க சிறையை விட மிகையா சொல்றீங்களோ? ஆமாம், சிறையை விட மிகையா சொல்கிறேன், சிறையை விட கொடூரமாக சொல்கிறேன். அந்த இருளான சூழ்நிலை, அந்த அட்மாஸ்பியர் வந்து உங்களுக்கு சரியாகுது. நார்மலாக பேசுவாங்க, போய் பேசுங்க, வாய்ப்புகள் கிடைச்சா. இதுக்கு பிறகாவது அது சம்மந்தப்பட்ட துறை சார்ந்து உள்ளே போகிறாங்களாங்கிறது தான் என்னோட கேள்வியே. ஆண்டாண்டு காலமாக இந்த குறையும் குற்றத்தையும் வச்சுக்கிட்டு நான் மனசை சுமந்துக்கிட்டே இருக்கேன். என்னால் வலியாக இருந்துக்கிட்டு இருக்கு இந்த விஷயம், எனக்கு வந்து தாங்க முடியல. எனக்கு சிறைங்கிறது வேறு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அங்கே அட்வொகேட்ஸ் இருக்கும், போகிறோம் வர்றோம், உள்ளடி உண்ணாவிரதத்தோட வெளில தெரியும். கீழ்ப்பாக்கம் அரசு மணல் மருத்துவத்தை பற்றி ஏதாவது வெளில வந்திருக்கா? கிடையாது. செய்தி என்ன செய்தி இருக்கு? அது யார் டீன், யார் அதுக்கு? துறை சார்ந்த அதிகாரிகள் யார் சொல்லுங்க ஐயா, ஊடகவியாளரே. தெரியாது, தெரியாது, உண்மை அதுதான். நீங்கள் கூச்சப்பட வேண்டியதில்லை, எனக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அந்த ஸ்ட்ரக்சரே தனி. ஜாகீர் படுகொலை செய்யப்பட்டார், இது எத்தனை நாள் நியூஸாக இருக்க போகுது? கொலை செஞ்ச அரவிந்த் சாமியும் மனநல பாதிக்கப்பட்டவர்ன்ட்டீங்க. என்ன வழக்கு போடுறதுனே தெரியல செக்ரட்டரியேட் போலீஸுக்கு. நான் புரிதலுக்காக கேட்கிறேன். கொலை செய்தவர் மனநோயாளி, கொலை செய்தவர் மனநோயாளி, எப்படி புரிஞ்சுக்கிறது? நாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது? கொலை செய்தவரும் மனநோயாளி தான், செத்து ஜாகிரும் அது மனநோயாளி. எப்படி புரிஞ்சுக்கிறது? மனநோயாளி கொலை பண்றாருன்றது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? அது இவங்களுக்குள்ள சண்டை நடந்திருக்கு, சரி, சாதாரண சண்டை தான். டாய்லெட் யார் முடி போகிறது, சரி. இதுவும் அங்கே உள்ளவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட் தான். நம்மளா புதுசாக திரைக்கதை வசனம் எழுத முடியாது இல்லை. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அது. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் பேச முடியும். இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். முன்ன பின்ன யார் டாய்லெட் போகிறதுன்னு அதில் நடந்த சண்டை. அந்த சண்டையில் அடிக்க ஜாகிர் பாதிக்கப்படுறாரு, மருத்துவமனை கொண்டு போகிறார், மருத்துவமனை முடிஞ்சு போகுது, அவ்வளோதான் விஷயம். இப்போ இவரை கீழ்ப்பாக்கம் போலீஸ் திருநாட்டு போட்டிருக்கு, யாரையும் இந்த மனநல பாதிக்கப்பட்டிருப்பில்ல. இது என்னத்தை நிற்கும்? மயிரில் நிற்கும் கேஸு. எப்படி நிற்கும் கேஸ்? எப்படி நிற்கும்? நானே பைத்தியம்னு சொல்லி என் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க. அப்போ இந்த பைத்தியத்தையெல்லாம் காவல் காத்து கொண்டிருந்த காவலாளிகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அதை சொல்லுங்க. என்னை விட்டுருக்கு, நான் தான் பைத்தியம் வச்ச. நீ எதுவும் பைத்தியெல்லாம் எதுவும் பண்ணியாமல் இருக்கிறதாலப்பா நீ இருக்கிற. நீ என்ன பண்ணிட்டு இருந்த? ஒட்டுமையான தாக்குதல் நடத்துவாங்க இந்த அங்கே உள்ள அதிகாரிகள்லாம். அதிகாரிகள்லாம் காவலாளிகள் அவங்களோட உடை அதெல்லாம் எப்படி அவங்க உள்ள இருக்கு? அவங்க வந்து கொடுமையான தாக்குதல் நடத்துவாங்க இந்த மனநல காப்பகத்தில் இருக்கவங்கள. ஏங்க, தனியார் போதை மறுவாழ்வு மையம் இருக்குல்லங்க, அதில் எத்தனை பேருக்கு அடிச்சு கொண்டாடுவான்? போதையிலேருந்து உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணுறேன்னு சொல்லி கொண்டு வைப்பாங்க. அப்படியெல்லாம் டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது, மென்டல் ஆகிடுவீங்க. அப்படி ஒரு மருத்துவமே இல்லை. அப்படியா? ஆமாம், விளம்பரம்லாம் வருது, குடி போதையிலிருந்து நாங்கள் குணப்படுத்துறோம். இவர்கள் யார்? அரசாங்கம் நடத்துதா? தனியார் ஒரு வீடு எடுத்துக்க வேண்டியது, அதில் மணலில் மருத்துவ லெட்டர் பேரை வாங்கி தொங்க விட்டுக்க வேண்டியது, டாக்டர் சர்டிஃபிகேட்டை. அங்கே நடத்துறது பூரா குண்டர்கள் தான் நடத்துகிறாங்க. அட்டிச்சு தானே மருத்துவ குடிக்க வைக்கிறது கூட, அட்டி தான். அதெல்லாம் செத்து போகிறது. இப்போ கூட செங்குன்றத்தில் ஒருத்தர் செத்து போயிட்டார் ரீசெண்டாக, ஒரு 2 மாதம். மறுவாழ்வு மையத்தில் குடி போதை மறக்க எந்த டேட்டாவே இருக்குது. டேட்டா வச்சுருக்கு. பொதுல வழக்கு, அடுத்த பொதுல வழக்கு அதான் போடுறேன். உங்களை ரெகுலேட் பண்ணுங்க. ரெகுலேட் பண்ணாமல் எப்படி? அதெல்லாம் தவறாக நடக்கிற தவறு தாங்க. என்னை கூட இப்படி அடிச்சு நீங்கள் மாத்திரை கொடுப்பீங்க? நீங்கள் யார் டாக்டரா? எனக்கு எவ்வளோ தூக்க மாத்திரை கொடுக்கணும், எத்தனை அளவுக்கு எனக்கு தூக்கம் கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? ஸ்லிப்பிங் டோஸ் ஓவர் ஆகுதுன்னா மேலே போயிருவீங்க, தெரியும் தானே? அனஸ்தீசியா அளவு இருக்குது. எனக்கு என்ன தூங்க வைக்கணும், காம் டவுன் பண்ணணும், எனக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும், நிறைய புத்தகங்கள் படிக்க வைக்கணும், உலக நடப்பியலை சொல்லிக் கொடுக்கணும். அது ஒரு சிறை மாரி இருக்கக்கூடாது, ரொம்ப அழகான இயற்கை சோலையாக இருக்கணும், செயற்கை ஃபால்ஸ் அங்கே இருக்கணும், மனசு ஃப்ரீ ஆகணும். பேரே மறுவாழ்வு தான். மறுவாழ்வு தானுங்க. நான் தான் ஆல்ரெடி வாழ்க்கை கெட்டு போச்சுனே. மனநல மருத்துவமனைங்க, தனியாக ஒரு உடம்புல உள்ள ஆர்கனுக்கு தனியாக ஒரு மருத்துவமனை, மனநல மருத்துவமனை. கண் ஆஸ்பத்திரி இருக்கா, நுரையீரல் ஆஸ்பத்திரி இருக்கா, கிட்னி ஆஸ்பத்திரி இருக்கா, இஎன்டி இருக்காரா, அதுமாரி நரம்பியல் இருக்காங்கல்ல, அதான் மனநல மருத்துவமனை. இவ்வளோ டாக்டர்ஸ் அங்கே இயங்கி ஆகணும். இருக்கிறதுல ஹைலி சென்சிட்டிவ் அது ஹார்ட் டிஸ்க்கு, மூளை. அதுக்கு வைத்தியம் பண்ணணும். கொஞ்சம் சிலிப்பானாலும் ஏடா கூடமாக ஆகிடும் அவன். இவ்வளோ அக்ரெசிவான பீப்புள்ஸை நீங்கள் எப்படி நார்மலாக, சரி இவன் அக்ரெசிவ் மென்டலாகி கொலை பண்ணிட்டாங்கிறீங்க, அப்போ இத்தனை நாள் வைத்தியம் பார்க்கப்படும் உங்களை கொலை பண்ணியிருக்க மாட்டானா? என்ன கதையே இருக்குது? இப்பெல்லாம் இல்லைங்க, எல்லோரும் மனிதர்கள் தாங்க. போலீஸ்காரங்க பிடிச்சப்போ இவனை திருத்தே முடியும்னு சொல்லி மென்டலில் சொல்லி விட செத்துட்டு போயிருப்பாங்க. ஆழியார் போலீஸ் இதுக்கான ரிப்போர்ட் வச்சுருக்கணும் இல்லைங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க முதல்ல. ஜாகிரை எங்கே யார்கிட்ட கொடுக்குறதுன்னு தெரிலன்னு சொல்கிறீங்கள, அனாதை போகணுன்றீங்கள, ஆழியார் போலீஸார் கூட விட்டு போனா அவங்ககிட்ட ரெக்கார்டு இருக்கணும்ல. யார் எல்லா தரவும் இருக்கும், எந்த குடும்பத்தை சார்ந்தவர், என்ன குடும்ப பின்னணி, என்ன குற்ற பின்னணி உட்பட இருக்காதுங்க. அவன் எந்த ஃபேக் கேஸில் கொண்டா உள்ள வச்சுட்டு போனானுங்களோ. இவ்வளவு அப்பட்டமா இருக்கு சார், மோசமா இருக்கு எல்லா தகவலுமே. அவன் சொல்ற எந்த கேஸில் கொண்டா வச்சு உங்களுக்கு என்ன தெரியும்? ஒன்று சொல்லட்டுமா? ஜெய்பீம்ல அதை அழகாக எடுத்துருந்தாங்க. மொசக்குட்டி எங்கே இருக்கிறாருன்னே தெரியாது. தமிழ் மாறன், உங்கள் அப்பா பேர் என்ன?
ராஜேந்திரன். ராஜேந்திரன்ற பேரில் அவங்கள ரிமாண்ட் பண்ணாதான் அவங்களை கண்டுபிடிக்க முடியும். புரியல எப்படி? தமிழ்மாறன் சன் ஆஃப் ராஜேந்திரன், உங்க அட்ரஸ் ஏதோ ஒரு அட்ரஸ், கொடுக்கப்பட்ட ஒரு அட்ரஸ், ம். அந்த பேரில் ரிமாண்ட் பண்ணாதான் உங்களை கண்டுபிடிக்க முடியும். நான் ஒரு இன்ஸ்பெக்டர் சைக்கோ, வேற பேரில் ரிமாண்ட் பண்ணுறேன், என்ன பண்ணுவேன் நீ? எப்படி வெளில வருவீங்க? உங்கள் அட்ரஸ் இருக்குல்ல, உங்கள் பேரே நான் உல்ட்டாவாக்குவேன், உங்கள் பேர் தான் ஜாகிர் ஹுசேனு, சன் ஆஃப் பாஷான்னு ரிமாண்ட் பண்ணுவேன். உங்கள் மோலில் இருக்கிற இந்த 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 பேர் என்ன, இந்த மச்சம், இந்த மச்சம்லாம் இல்லாத இடத்துல இருக்குன்னு எழுதுவோம் உங்கள் பேரில். நீங்கள் எப்படி வெளியே வருவீங்க? அடையாளத்தையே மாத்தி நீங்கள் எப்படி வெளியே வருவீங்க? அந்த பேரில் தான் நீங்கள் வாய்தாக்கு வந்துட்டு போவீங்க. எந்த பேரில்? ஜாகிர் முகமது பாஷாங்கிற பேர்லாம் வாய்தாக்கு வந்துட்டு போவீங்க. உங்கள் வீட்டில் எப்படி தேடி பிடிச்சிருவாங்க நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு? தேடி பிடிக்க முடியுமா? இன்னைக்கு பிடிச்சிடலாம். நீங்கள் எஸ்கார்டு போலீஸ்கிட்ட போன வாங்கி பேசிடுறீங்க எப்படியோ. இந்த மாதிரி இந்த பேரில் ரிமாண்ட் ஆயிருக்கு, இந்த ஜெயிலுக்கு முதல்ல வாங்கன்னு சொன்னால் அந்த ஜெயிலில் மனு போடக்குள்ள அவங்கள்ட்ட அட்ரஸ் இருக்காது. ஐடி கார்டை கொடுத்து மனு போடணும்லங்க, மனு போட முடியாது. அந்த சிக்கல்லாம் தீர்த்து வர்றதுக்குள்ளே 1 வருஷம் ஆகிடும். ஆகுமாவாதா? கேட்கும்போது பயமா இருக்கணும். அதுதான் சொல்கிறேன். இந்த சிஸ்டம் இருக்குல்ல, இந்த காவல் சிஸ்டம், பயப்படுங்க, பயமுறுத்திடுவாங்க அவங்க நினச்சா என்ன ஒன்றும் செய்யலாம். மிலிட்ரிக்காரங்களுக்கு எஃப்ஐஆர் போடுற அதிகாரம் இல்லை. இவன் எஃப்ஐஆர் போட்டு விட்ருவான், மிலிட்ரிக்காரன் மேலேயே போடுவான் எஃப்ஐஆர். மிலிட்ரியில் எப்படி எஃப்ஐஆர் போட முடியும்? போட முடியாது. இல்லை ஈவான போடுவான். நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா விளக்கம்? 1 வருஷம் உங்கள் வீட்டில் கண்டுபிடிச்சி, உங்கள் வீட்டில் அன்னாடம் காட்சியாக இருந்து ஒரு அன்னாடம் கூலிக்கு போகிறவங்க தான் உங்களை தேடி பிடிக்க முடியுமா அவங்களால? ஒரு வக்கீலை பார்த்து ஒரு 5000 10,000 காசு கொடுத்து தான் தேடணும். வக்கீலுமே ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படிங்க தேடுறது? என்ன அவன் ஒரு பேரை வச்சு தேடிக்கிட்டு இருப்பான். அந்த பேரில் இருந்தால் தானே சிறையில் வந்து மனு போடுவான். தமிழ்மாறன் மனுவில் இருக்க மாட்டேன். நீ தான் ஜாகிர் ஹுசேன்கிற பேரில் இருப்பீங்க. உங்களை எப்படி நான் பார்க்க முடியும்? வாய்ப்பே கிடையாது. இவ்வளோ ஆபத்து இருக்குது. உடனடியாக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையை அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அங்கே போயாவது ரீல்ஸ் எடுத்து அதுக்காவது போங்களேன், ஆய்வு போங்க. உடனே சிரிச்சிருக்கப்பா, நான் ஏதாவது சொல்லப்படாது சிரிச்சிடுறது. உடனடியாக அங்கே ஆய்வு போய் ரீல்ஸ் எடுத்து அப்போ தான் வெளில வரும். அவங்க உண்மையான ஊடகவியாளராக போகிறாங்க கையில் செல்ஃபோனோட. ஆனால் நீங்கள் அவரை கிண்டலையும் கேள்வி பண்ணுறீங்க. ரீல்ஸ் எடுத்து போட்டு மக்களுக்கு நல்லது செய்யுங்க. ஒயிட் வாஷ் பண்ணுங்கள். அதை ரொம்ப வருஷமாக பண்ண மாட்டேன். ஒயிட் வாஷ் பண்ணுங்கள். பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மாற்றுங்க. செயற்கை ஃபால்ஸ் வைங்க. கம்ஃபர்டான ஏசி ரூம் கொடுங்க அவங்களுக்குலாம். அவங்க தான் மனசு சரியாகும். ஏங்க வீட்டில் கை கால் முடியலன்னா பிள்ளைய வளர்க்க மாட்டோமா? அந்த பிள்ளைக்கு மூளையில் ஊனுங்க, அவ்வளோதானேங்க. வீட்டில் பிறவிலேருந்து கை கால் முடியாத பிள்ளைய, மாற்றுத்திறனாளி பிள்ளைய வளர்க்குறது இல்லையா? சொல்லுங்கள். தூக்கி அடிச்சிடுறோமா? மூளையில் ஊனம் அந்த பிள்ளைக்கு, அவ்வளோதானே. குடிச்சு கசக்கி மூளை குழம்பிட்டு அந்த மருந்து கொடுத்தா சரியாயிடும், அழகாயிடும் போகிறாங்க. தயவுசெய்து நடவடிக்கை எடுங்க. கை கரம் கூப்பி கேட்குறேன். நன்றி. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க.